த ஷீப் டிடெக்டிவ்ஸ். ஜார்ஜ் மர்மமான முறையில வந்து செத்து போறாரு. அவர் எப்படி செத்து போனாரு அப்படின்னா, அவர் வளர்த்த செம்மறி ஆடுகள் ஷீப்ஸ் வந்து டிடெக்டிவா மாறி எப்படி அந்த மிஸ்ட்ரிய சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த த ஷீப் டிடெக்டிவ் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். அதாவது எப்பயாவது வந்து நமக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா வந்து யார்கிட்டயாவது கேள்வி கேட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிரியேட் பண்ணுவோம். பட் ஆனால் சில விஷயங்கள் நம்மளுக்கே சொல்யூஷன் தெரியும், பயந்துக்கிட்டே வந்து அதை மற்றவங்க மூலியமா கேட்கறது மூலியமா நமக்கு ஒரு மன ஆறுதல் வரும்னு சொல்லிட்டு ஃபேக்காக நம்மளே நினைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி சில சொல்யூஷன் தெரிகிற அந்த ஒரு ப்ராப்ளத்தை ரிஸ்க் எடுத்து நீங்களே வந்து அந்த வேலையை பண்ணி அதுக்கான ஆன்சரையும் வந்து நம்ம நினைச்சது தப்புன்னு உங்களுக்கு நீங்களே ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு சில விஷயத்தை பற்றி ஃபியூச்சரில் போல்டாக ஹேண்டில் பண்ணுற அந்த ஒரு தைரியம் கிடைக்கும். ஷீப் டிடெக்டிவ்ஸ் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் ஹேண்டில் பண்ண அந்த ஸ்டோரி அண்ட் அந்த ஸ்டோரிக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரி, இது ரெண்டையுமே வந்து அழகா இந்த படத்தோட டைரக்டர் ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக எழுதி விஷுவலாக அந்த கதைக்கு என்டர்டெய்னிங்காக என்கேஜிங்காக அமைஞ்சிருக்கு. லியோனி ஸ்வான் எழுதின த த்ரீ பேக்ஸ் ஃபுல் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பட் என்னதான் வந்து அந்த நாவலை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் படத்துக்காக சில சேஞ்சஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் படத்துல ரொம்ப அழகாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரைட்டர்ஸ் அதுக்கு ரொம்ப பயங்கரமா எல்லாம் ஒர்க் போட்டு எழுதியிருக்கிறான்னு எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றதுக்கு பதிலாக ரொம்ப சிம்பிளா நீட்டா சாமிங்கா வந்து கதை ஸ்கிரீன் பிளே அந்த கதைக்கு ஜாலியா படம் பார்க்குறவங்களுக்கும் என்ஜாய் பண்ற மாதிரி வந்து அழகா எழுதியிருக்காங்க. அண்ட் முக்கியமா இந்த படத்தோட வேர்ல்டு பில்டிங் எனக்கு பர்சனலா புரிச்சு. அது வந்து அந்த டென்பிராக் அப்படிங்கிற ஒரு ஊரோட கல்ச்சர், பிலீஃப், அதை பத்தி சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், இந்த படத்துல காட்டின அந்த சீப்ஸோட பாலிடிக்ஸ், அதோட பிலீஃப், அதோட கல்ச்சர் அண்ட் ஒவ்வொரு சீப்புக்கு பின்னாடி ஒவ்வொரு கதை இருக்கு அப்படின்னு எழுதின ரைட்டிங் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு எனக்கு. அண்ட் கதைக்குமே அது ஒரு முக்கியமான பார்ட்டா பிளே ஆச்சு. அண்ட் சில விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் அனிமேஷன்ல மட்டும் தானே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். லைவ் ஆக்ஷன்ல எப்படி இப்படி ஈஸியா புல் ஆஃப் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் படம் பார்க்கும்போது எனக்கு தந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஜூட்டோபியாவை வந்து லைவ் ஆக்ஷன்ல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து சில சீன்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துச்சு. அண்ட் அந்த இடத்துல சில விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஒர்க்ஸுமே வந்து பாராட்டக்கூடிய விஷயமா இருந்துச்சு. சில சீன்ஸ்ல படத்தோட ஹியூமர் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. சில இடங்களில் டார்க் காமெடியாக ஹேண்டில் பண்ணி விஷுவலாக வந்து சொன்ன விஷயங்கள் படத்தில் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த ஃபீல் வந்து எனக்கு படம் தந்துச்சு. அது ஏன் அப்படி தந்துச்சுன்னு தெரியல. மேபி அந்த படத்தோட கலர் டிஐ கொஞ்சம் வந்து வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம். சினிமோட்டோகிராஃபி இன்னுமே கொஞ்சம் ஃபீச்சர் ஃபிலிம்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஊரை இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக காட்டியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு படத்தில் சில விஷயங்கள் தோணுச்சு. ஒரு ஸ்டோரி வைஸாக ஸ்க்ரீன் பிளே வைஸாக எந்த ஒரு ஃப்ளாஸுமே இந்த படத்தில் இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் கரெக்டான ஒரு மீட்டர் பிடிச்சிட்டு ஒரு கியூட்டான மிஸ்ட்ரி சால்விங் படம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இந்த படம் எனக்கு தந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட கண்டென்ட் அண்ட் அதை எடிட் பண்ண விதம் அப்படிங்கிறது படத்தில் பார்க்கும்போது எனக்கு நீட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட கேஸ்டிங் கேரக்டர்ஸாக ப்ளே பண்ணவங்க எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக ஜார்ஜ் கேரக்டருக்கு பொண்ணா மாலி கார்டன் ரெபகா அப்படிங்கிற ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதையும் தாண்டி இந்த சீப்ஸுக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்து இவங்களோட வாய்ஸ் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸுமே நீட்டாக இருந்துச்சு. கேஸ்டிங்ல போய் பார்த்தா செபாஸ்டினுக்கு வந்து பிரையன் கிரான்ஸ்டன் கொடுத்துருக்காரு. யாருன்னு தெரியல, நம்ம பிரேக்கிங் பேட் வால்டர் ஒயிட் தான். அதே மாதிரி லில்லி, மார்பிள், கிளவுட், அப்புறம் அந்த சின்ன வின்டர் லேம்ப் அவங்களுக்கு வாய்ஸ் கொடுத்தவங்களும் வந்து ரொம்ப நீட்டான ஒரு வாய்ஸ் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பெர்ஃபெக்ட் ஆர்டர்ல சொல்ல தெரியல. ஜூலியா, கிறிஸ்வோ வேர்ட், பெல்லா ராம்சே அண்ட் போஸ்ட் உமனா வந்து ஒரு சின்ன கேமியா கொடுத்துருப்பாங்க. மண்டிப் திலியான் மோப்லாண்ட்ல ஒன் ஆஃப் த பொண்ணு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அவங்கள இந்த படத்துலையும் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைசிங்காக நல்லா இருந்துச்சு. அந்த ரோல் ஒரு கிட்டத்தட்ட 20 செகண்ட் தான் வருவாங்க. அந்த 20 செகண்ட்ல அந்த காமெடி மீட்டரும் சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. டைம் கிடைச்சா இந்த படத்தோட விக்கிபீடியாவை போய் கேஸ்டிங் செக் பண்ணி பாருங்க. வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தவங்களை எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோட பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தல லில்லிங்கிற ஒரு ஷீப்புக்கு ஜூலியா வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க. அவங்க தான். அண்ட் நிக்கோலஸ் பிரான் பார்த்தீங்கன்னா டிம் டெரி அப்படிங்கிற லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. அவரோட ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதான்னு தெரியல, 12th ஃபெயில நடிச்ச விக்ராந்த் மாசி மாதிரியே இருந்துச்சு. கமிங் டு த ஷோ ஸ்டீலர், செபாஸ்டின் அப்படிங்கிற கேரக்டருக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்த பிரையன் கிரான்ஸ்டனும், லில்லி அப்படிங்கிற ஒரு ஷீப்புக்கு வாய்ஸ் கொடுத்த ஜூலியா, அதாவது இந்த தெண்டர்போல்ட்ஸ் டீம் மேனேஜ் பண்ற அந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிற அந்த ஆக்டர், இவங்க 2 பேரும் தான் எனக்கு தெரிஞ்சு ஷோ ஸ்டீலர். ஹியூ ஜாக்மேனை தாண்டி என்னதான் ஒரு கேமியோ பெர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் ஹியூ ஜாக்மேனும் படம் ஃபுல்லா த்ரூ அவுட் இந்த படத்துல இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த படத்துல ஜார்ஜுங்கிற கேரக்டருக்கு நல்லா எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 2 ஆடுகள் பண்ற சில விஷயங்கள் நுணுக்கமா ஒரு காமிக்கலாவும் சரி, ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்கிரீன் பிளேவும் சரி, இந்த 2 விஷயங்களுக்கும் சூப்பரா இந்த 2 செம்மறி ஆடுகளுக்கும் அழகா கதை எழுதியிருந்தாங்க.
ஸோ ஓவராலாக மியூசிக்கலாகவும் படம் நல்லா இருந்துச்சு. அண்ட் நான் ஸ்பாய்லரே இல்லாமல் இந்த படத்தை பற்றி எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த த சீப் டிடெக்டிவ்ஸ் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு ஒரு 90 மார்க்ஸ் தாராளமாக தருவாங்க. த சீப் டிடெக்டிவ்ஸ் மேக்ஸ் யூ ஒண்டர் ஹவு த சீப் சால்வ்ஸ் த அன்சால்வபிள் கேஸ். அண்ட் இந்த படம் ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். நான் பார்த்த ஷோ தான் கடைசி ஷோ கோயம்புத்தூர் பிராட்வே சினிமாஸில். கோயம்புத்தூரில் இதுக்கப்புறம் பிராட்வேல மட்டும் தான் ஓட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு போய் பார்க்க முடியாது. ஒரு சூப்பரான கியூட்டான ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த படம் வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஐ எம் ஹாப்பி அந்த படத்தை நான் தேட்டர்லேயே பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுல. அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.